என்பது மாறிக்கிட்டே இருக்கும், மார்க்கம் என்பது மாறக்கூடாது. எந்த காலம் வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இஸ்லாத்தின் பெயரால புதுமைகள் உருவாக கூடாது. அப்ப இன்று நீங்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இஸ்லாத்திலே இல்லாத புதுமைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் சொல்லப்படாதவற்றை எல்லாம் மார்க்கம் என்று நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹி காலத்தில் மௌலித் இருந்ததா? தர்கா வழிபாடு இருந்ததா? கூட்டு துஆக்கள் இருந்ததா? இறந்தவர் பெயரில் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரங்கள் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி வந்தவங்க நிறைய உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். நம்ம சொல்ற கொள்கை உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை நம்பி இருக்கின்றோம். இளைஞர்களாகிய உங்களை இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தோம். எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே உண்மை மார்க்கமும் உணராத முஸ்லிம்களும் என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு சுருக்கமாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாம் என்ற அற்புதமான மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். இஸ்லாம் என்பது அரபு வார்த்தை. அதற்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்படுதல். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுவது, முஸ்லிம் என்றால் கட்டுப்படக்கூடியவர். யாருக்கு கட்டுப்படுறவர்? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ இஸ்லாம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதிலே நமக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜமாத்திலையும் ஒவ்வொரு இயக்கங்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களா? அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஒரே கொள்கையை அப்படியே சொல்றாங்களா? எல்லாருடைய தொழுகை முறையும் ஒரே மாதிரி இருக்கா? எல்லாருடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வித்தியாசம் இருக்கு. அப்ப இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆளாளுக்கு ஒரு மார்க்கத்தை சொல்றாங்களே, இந்த ஜமாத்து ஒரு கருத்தை சொல்றாங்க, இன்னொரு ஜமாத்து வேறு கருத்தை சொல்றாங்க. தர்காக்கு போவது கூடுமா? தர்காக்களுக்கு போய் அங்கு இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அங்கு போய் வழிபாடு செய்வது கூடுமா? இல்லை. தாயத்து அணியலாமா? அணியாதே தாயத்து, அது ஈமானுக்கு ஆபத்து. இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கா இல்லையா? ஒருத்தர் கூடுங்கிறாரு, ஒருத்தர் கூடாதுங்கிறாரு. கூட்டு துஆக்கள் ஓதுவது கூடுமா? கூட்டு துஆக்கள்னு தெரியுதுல, இமாம் ஓதுவாரு, மக்கள் என்ன செய்வாங்க? ஆமீன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒருத்தர் கூடுங்கிறாரு, அதனால தான் செய்கிறாரு. 5 வக்து தொழுகை முடிஞ்ச உடனே அந்த நீங்க மைக்கிலே அந்த துஆவை நீங்க கேட்கலாம், மக்கள் ஆமீன் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கா? இருக்கு. இப்படி இந்த மாறுபட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் எந்த ஜமாத்தை சார்ந்திருக்கிறோமோ, தாங்கள் எதை நடைமுறையில் வச்சிருக்கிறோமோ அதுதான் சரியானது எனவும், அது அல்லாத மற்ற அனைத்துமே தவறானது என்று மக்கள் நம்புகிறார்களா? ஒவ்வொரு ஜமாத்தையும் நீங்க எடுக்கலாம், நீங்க எந்த ஜமாத்திலும் தனியாகலாம் நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டாம். பொதுவாக நான் சொல்றேன், ஒவ்வொருவருமே நினைப்பது என்ன? தங்களிடத்தில் இருப்பது சரி, மற்றவங்க செய்யறது எல்லாம் தப்பு. அல்லாஹ்வே திருமறையில் இதை சொல்லுகிறான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். இந்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தை. ஒவ்வொரு பிரிவினரும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படின்னா புரியுதா? நம்ம சரியா இருக்கோம், மற்றவங்க தப்பா இருக்காங்க, நம்ம இடத்துல இருக்கிற நிலைப்பாடு சரிதான் என்ற மகிழ்ச்சி யாருக்கு ஏற்படுது? ஒவ்வொரு சாராருக்குமே ஏற்படுகின்றது. இப்போ உங்களுக்கு நம்ம அதிகமான முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆளாளுக்கு ஒரு மார்க்கத்தை சொல்றாங்க, இதுல எதை பின்பற்றுவது? இது கூடுங்கிறாரு, ஒருத்தர் கூடாதுங்கிறாரு, தர்காவுக்கு போங்கிறாரு, நன்மைங்கிறாரு, ஒருத்தர் தர்காவுக்கே போகாதீங்கிறாரு, ஒருத்தர் மௌலுது ஓதாதீங்கிறாரு, ஒருத்தர் மௌலுது ஓதினால் நமக்கு பல சிறப்புகள் கிடைக்கும் என்று சொல்கிறார். என்னப்பா ஆளாளுக்கு போட்டு குழப்புறீங்களே, நாங்கள் ஆலிம் சாக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு மார்க்கத்தை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது என்று இந்த குழப்பத்தை பார்த்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்கிறார்கள்? எந்த ஜமாத்தும் வேண்டாம், எந்த கொள்கையும் வேண்டாம், நான் ஒரு முஸ்லீம் பேர்தாங்கியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி குழப்புறாங்களே.
போட்டு நம்மளை நிம்மதியாக கூட மாட்டாங்க போல இருக்குது. ஒன்றை உருப்படியா சொல்லுங்கப்பா, ஒரு கருத்தையாவது உலகத்தில் உருப்படியா சொல்லுங்களேன். பிறை விஷயத்தில் சண்டை வருதா இல்லையா? பிறை பார்க்கக்கூடிய விஷயத்தில் 3 பெருனா வருது, 3 நோன்பு வருது. ஒரு கூட்டம் கணிக்கலாங்குது, ஒரு கூட்டம் சவுதியில் உள்ள பிறையவே உலகம் முழுவதுக்கும் எடுத்துக்கலாங்குது, ஒரு கூட்டம் பிறையை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் சொல்லுது. ஆளாளுக்கு ஒரு பெருநாளை போட்டு கொண்டாடி ஏப்பா சமுதாயத்தை ரெண்டாக்குறீங்க அப்படில சிந்தனைகள் வருதா? ஆளாளுக்கு ஒரு பிறையை பார்த்துக்கிட்டு டவுன் காட்சி என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் பெருநாள். மார்க்கம் ஒரு வழிகாட்டி இருக்குது. ஆனா மக்கள் பார்ப்பது என்ன? டவுன் காட்சி சொல்றாரா? பிறையை வானில் தேடச் சொன்னால் டவுன் காட்சி வாயில் மக்கள் தேடுகிறார்களா? சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லிட்டாருன்னா பெருநாள், இல்லாட்டி இல்லை. அவர் சொன்னா நோன்பு, இல்லாட்டி இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள், நான் சொன்னது 2-3 எடுத்துக்காட்டுகள். இப்படி பல விஷயங்கள்ல முஸ்லிம்கள் மத்தியிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை பார்த்து நமக்கே ஒரு எரிச்சல் ஏற்படுது. என்னடா ஆளாளுக்கு ஒன்று சொல்லி குழப்பிட்டு இருக்கிறாங்க. எந்த ஜமாத்தும் வேண்டாம், எந்த கொள்கையும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கக்கூடியது ஒரு சாரார். இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் எப்படின்னா, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, கண்டிப்பா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, தப்பாவா சொல்ல போறாங்க. அஜரத்து படிச்சிருக்காரு, இவர் அஜரத் தான், அவர் அஜரத் தான். தௌஹீத் ஜமாத்திலையும் மார்க்கம் படிச்ச ஆலிம்கள் பேசுகிறார்கள். வேற வேற சுன்னத்துல் ஜமாத்து இன்னும் பல ஜமாத்துகள்லையும் மார்க்கம் படித்த ஆலிம்கள் பேசுகிறார்கள். அதனால யாரை சொல்றதையாவது கேட்டு நம்ம போவோம், கண்மூடித்தனமா சிந்திக்காமல். அது ஒண்ணு இது ஒண்ணு ஏதோ ஒண்ணு நம்ம போயிடுவோம். அப்படி ஒரு சாரார் பயணிக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் பயணிப்பது எப்படின்னா, பல கருத்தை சொன்னாலும் அதிலே சரியான கருத்து என்ன என்பதை அவர்கள் ஆய்வு செய்வார்கள். இந்த பல கருத்துக்களில் ஒரு கருத்து சரியானது என்பதை முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திப்பார்கள். இப்படி 3 பிரிவுகள் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்குது. இதை ஒன்னாதான் கண்டிப்பா நம்ம வந்து 4வது ஒண்ணு கிடையாது. நான் சொன்ன இந்த 3 கேட்டகரிக்குள்ள நம்ம அனைவருமே வந்துருவோம். இப்போ இந்த கேள்விகளுக்கான விடை காண நம்ம முயற்சிப்போம். குழப்பம் இருப்பது என்பது உண்மை. இதை நானே சொன்னேன், நீங்களும் ஏத்துக்குவீங்க. முஸ்லிம்கள் மத்தியில் பல குழப்பங்கள் இருக்குது. இங்க நாம் என்ன கவனிக்கணும்னா, முஸ்லிம்களிடத்தில் குழப்பம் இருத்தல் என்பது வேறு, இஸ்லாத்தில் குழப்பம் இருத்தல் என்பது வேறு. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுத புரியாட்டி கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். அது முக்கியமான விஷயம். முஸ்லிம்கள் குழம்புகிறார்கள், எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க தெரியல, குழப்பம் இருக்கு. இஸ்லாத்தில் குழப்பம் இருக்கா? அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தம்? இதுக்கு உரிமையாளன் யார்? இறைவன். அதுக்கு என்ன ஆதாரம்? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், குர்ஆன் வசனம். இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இஸ்லாமிய மார்க்கத்தில் குழப்பம் இருக்குதா அப்படின்னா குழப்பம் இல்லை. இஸ்லாம் என்பது தெள்ள தெளிவாக மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை போல வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. பொதுவாக ஒரு மதம் என்று சொன்னால், வேதம் என்று சொன்னால், அதன் கருத்துக்களை பாமர மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்களா? அது குறிப்பிட்ட வேதம் படித்தவர்கள், முக்கிய ஆன்மீகத்தில் ரொம்ப தலையூக்கியவர்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. அந்த வேதங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லாது. அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் மக்களுக்கு புரியவும் செய்யாது. தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று அந்த காலத்தில் ஒரு கவிதை ஒன்று படிப்பான். சித்தாந்தம்னா என்ன? அது தெளிவா மக்களுக்கு தெரியும். அது என்னென்ன தெரியலன்னு சொன்னா அது வேதாந்தம். ஆனா இந்த அடிப்படையை உடைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உலகத்துக்கு பொதுவான தகவல் தான், உலக பொதுமுறை தான் குர்ஆன். முஸ்லிம்களுக்கு மட்டும் இது அறிவுரை கிடையாது, எல்லா உலக மக்களுக்கு சேர்த்தா அல்லாஹ் சொல்றான். குர்ஆனிலே மறைக்கப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா? அப்படி மறைக்க முடியுமா? முதல்ல மறைக்க முடியாது. உலகத்துக்கே கொடுத்தாச்சு. இன்னைக்கும் புத்தக வடிவத்திலையும் ஓசை வடிவத்திலையும் எல்லாரும் பார்க்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த வேதத்தில் எந்த குழப்பமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அடிப்படையே இல்லையா? குர்ஆன் மட்டும் மார்க்கமா? இப்ப குர்ஆனில் நமக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு, அதை மட்டும் பின்பற்றினா போதுமா?
நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த வாழ்க்கை வழிமுறை அதுல குழப்பம் இருக்குதான்னு கேட்டா அதுலயும் குழப்பம் கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம்? நான் ஒரு கருத்தை சொல்றேன்னு சொன்னா அந்த கருத்துக்கு ஒரு ஆதாரம் தரணுமா இல்லையா? இப்ப நீ சொல்லிட்டு போயிருவீங்க, மைக்கு கிடைச்சா பேசுவீங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்க மாட்டீங்களா? அதுக்கு நான் எவிடன்ஸ் சொல்லணுமா இல்லையா? மார்க்கம் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளியேறென்று பளிச்சிடுகிற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவும் பகலை போன்றதாகும். இது உயர்ந்த இலக்கியம். அதன் இரவும் பகலை போன்றதுன்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு இதை பார்க்கும்போது புரியாம கூட இருக்கும். இரவும் பகலை போன்றதுன்னா என்ன? இரவுனா என்ன? இருட்டு. பகல்னா பிரகாசம். இரவும் பகலை போன்றதுன்னா இருட்டே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் எடுத்த கடைசி மார்க்கே 100 அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் 100 விட குறைஞ்சதே இல்லைன்னு அர்த்தம். அதே போல இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிவுரைகள் எல்லாம் இரவும் பகலை போன்றதுன்னா இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, குழப்பம் இல்லை, தெல்ல தெளிவாக இஸ்லாம் சொல்லி இருக்குது. குர்ஆன் வசனத்தை பற்றி இறைவன் சொல்லும் போது, அஃபலாயத்து தப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்பாலுஹா, அவங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் தொங்குகிறதா நல்லா கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது, வலவுக்கானவின் இந்தி கைரில்லாஹி வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு ஒருத்தர் இருந்து அருளப்பட்டிருந்தால் அதிலே அவர்கள் அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடுகள்லாம் தெரியுதா? முன்னாடி சொன்னதை மாற்றி சொல்றது, அதான் முரண்பாடு. முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிட்டு பின்னாடி அந்த கருத்துக்கு எதிர்மறையான கருத்தை மாற்றி சொல்றது. இந்த குர்ஆனிலே எந்த முரண்பாடும் கிடையாது. காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதால். இப்ப பாருங்கள், முரண்பாடா சொன்னா குழப்பம் வந்துடும். எப்போ குழப்பம் வரும்? ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டு அந்த கருத்தை மாற்றி விட்டால், மறைத்து விட்டால், ஒழித்து விட்டால், அந்த கருத்தை நமக்கு கொஞ்சம் திசை மாற்றி விட்டால் குழப்பம் என்பது அங்கே ஏற்படும். இஸ்லாத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை, தெளிந்த நீரோடை போல இருக்கிறது. குர்ஆனுடைய கருத்து நேரடியாக ஒரு கருத்தை சொல்லும். நபிகளாருடைய பொன்மொழிகள் அவங்க சொல்ல நாடியதை தெளிவாகத்தான் மக்களுக்கு போட்டு உடைத்திருக்கின்றார்கள். அப்ப நமக்கு என்ன புரியுது? இஸ்லாத்தில் குழப்பம் இல்லை, இது ஒரு உண்மை. முஸ்லிம்களிடத்தில் குழப்பம் இருப்பதும் உண்மை. இப்ப நம்ம என்ன செய்வது? முஸ்லிம்களிடத்தில் குழப்பம் இருந்தாலும் இஸ்லாத்தில் குழப்பம் இல்லை என்கின்ற காரணத்தினால் ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அது சரியா தவறா என்பதுதான குழப்பம் வருது. குழப்பம் எங்க வருது? சரியா தவறா, கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, செய்யலாமா செய்யக்கூடாது, அங்கேதானே குழப்பம் வருது. இப்படி ஒரு கருத்து வந்தால் அதை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த குழப்பம் தீர்ந்துவிடும். இப்போ ஒரு முடிவு வருதா? மக்கள்கிட்ட பல கருத்து இருக்கலாம், மார்க்கத்தில் ஒரு கருத்து தான் இருக்கும். அப்ப இந்த குழப்பமான கருத்தை குர்ஆனோடு நம்ம அணுகி பார்த்தால் இது செய்யலாமா கூடாதா என்ற முடிவு நமக்கு வருது. பார்த்தீங்களா? இதுதான் குழப்பத்தை களைவது. இந்த ஒரு தெளிவு இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியப்படுகிறது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம், நம்மளை பத்தி அல்லாஹ் இனி இதெல்லாம் கேட்கவா போறான், முஸ்லீமா வாழ்ந்தோம், முஸ்லீமா தான் நம்ம காபிராவா இருந்துட்டோம் அப்படின்னு நினைக்கின்றார்கள். இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு பெரிய சொல், அது ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கை திட்டம். ஆனால் இன்று நம்ம மக்களுடைய நடைமுறையிலே அதுக்கு ரொம்ப குறுகிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது அற்புதமான வாழ்க்கை திட்டம். இதை எப்படி முடிவு செய்வது என்பதில் மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, பல பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமா இருப்பார். அவர் முஸ்லீம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் பேர் அப்துல் காதர், அவர் பேர் காதர் மைதீன், இவர் பேர் ஒரு இப்ராஹிம், அவர் பேர் ஒரு காதர் பாட்சா, இந்த பெண்மணியினுடைய பேர் ஒரு ஹதீஜா, அவங்க பேர் ஒரு ஃபாத்திமா. அதான் இஸ்லாத்திற்கான அடையாளமா இருக்கு. பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போது
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களா? நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன செய்யறோம்? இவர் வந்து முஸ்லீம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், அதை அரசாங்கம் ஏத்துக்குது. நம்முடைய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இருக்கா? 3.5 இடஒதுக்கீடு இருக்கு, நமக்கு வேலை வாய்ப்புல கல்வியில எல்லாம் இருக்கு. அது அரசாங்கம் நம்ம முஸ்லீம்னு நம்புறதுனால தான் நமக்கு தர்றாங்க. பிசிஎம் சொல்றாங்கல்ல, பிசிஎம் என்ன? பிசி முஸ்லீம். 100ல் 3.5, அப்ப 1000க்கு 35. 1000 சீட்டு ஒதுக்குனாங்கன்னா 35 சீட்டு முஸ்லீம்களுக்கு தரணும். இந்த 35 சீட்டு நமக்கு ஏன் தர்றாங்க தெரியுமா? அரசாங்கம் எப்படி தர்றாங்க? நாம் முஸ்லீம் என்று சொல்வதை ஒப்புக்கொண்டு நமக்கு தர்றாங்க, அக்ரி பண்றாங்க. முஸ்லீம் நம்ம சொன்னதை ஏத்துக்கிறாங்களா? இன்னும் பல இடங்களில் நம்ம முஸ்லீம்ங்கிறத ஏத்துக்கிறாங்க. நம்ம மறுமையில் போய் எல்லாட்டும் நிக்கிறோம். இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கேட்கற, நீ முஸ்லீமான்னு கேட்கறான். இந்த சாதி சான்றிதழை கொண்டே காட்டி, எல்லாம் இங்கே பாரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தாசில்தார்ட்ட காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கி வச்ச ஜாதி சான்றிதழ் அப்படின்னு காட்டினால ஏத்துக்குவானா? இந்த ஜாதி சான்றிதழ் எல்லாம் ஏத்துக்குவானா? இல்லை. இன்னொன்று, ஒரு முஸ்லீம் என்பதற்கு நமக்கு என்ன அடையாளம்னா, ஒரு இஸ்லாமிய தம்பதிகளுக்கு பிறந்ததால முஸ்லீம் நினைக்கிறோம். நம்ம ஏன் முஸ்லீமா இருக்கிறோம்? எங்க அத்தா ஒரு முஸ்லீம், எங்க அம்மா ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். ஒரு தாய் தந்தை முஸ்லீமாக இருந்தால் மட்டும் முஸ்லீம் ஆயிட முடியுமா? அல்லாஹ் ஏத்துக்குவானா மறுமையில? நீ எப்படி போய் முஸ்லீம் எல்லாம் கேட்கறான். எல்லாம் எங்க வாப்பா முஸ்லீம் தானே அப்படின்றத ஏத்துக்குவானா? நூஹ் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நூஹ் நபியினுடைய மகன் யாரு? இறை மறுப்பாளர், ஒரு காஃபிர். நூஹ் நபியினுடைய பிரச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் நபியினுடைய சமுதாயம் தண்ணீரின் மூலம் அழிக்கப்பட்டாங்களா? படிச்சிருக்கீங்களா அந்த வரலாறு? நோவான்னு சொல்லுவாங்க அவங்க, நம்ம என்ன செய்வோம்? நூஹுன்னு சொல்லுவோம். அந்த கப்பலிலே பயணிக்கும் போது நூஹ் நபியினுடைய மகன் கப்பலுக்கு வெளியே நிற்கிறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகனை கூப்பிடுறாங்க, யா புனைய இருக்கப் மகனா வலா தக்கும் அல் காஃபிரீன், என் அருமை மகனே, நீ என்னோடு வந்து ஏறிக்க, கப்பலில் ஏறிக்க, இந்த காபிர்கள் ஒருவராக நீ ஆகிவிடாதே என்று தன் மகனை இறுதியாக அழைத்தார். அவன் கேட்கல. அவன் பேசுகிறான், ஒரு மலையை காட்டுறான். சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, ஒரு மலையை சுட்டிக்காட்டி அந்த மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன், அது தண்ணீரை விட்டும் என்னை பாதுகாக்கும். இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், மிகப்பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான். நூஹ் நபியுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அலை வந்து அவனை தூக்கிட்டு போகுது. பாருங்கள், நூஹ் நபி என்பவர் சாதாரண முஸ்லீம் அல்ல, நம்மளை போல முஸ்லீம். அவரு ஒரு இறை தூதர், மிக சகிப்புத்தன்மை உள்ள இறை தூதர், மார்க்க பிரச்சாரத்தை மிக சிறப்பாக எடுத்து சொன்ன ஒரு இறை தூதர். அவனுடைய மகனாக இருந்த போதும் அவனுக்கு அந்த வெற்றி கிடைக்கல. அல்லாஹ் அவனை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் நபி அவங்க இந்த காட்சியை பார்த்து ரணத்தோடு கவலையோடு கப்பல்ல போறாங்க. அந்த கப்பல் ஜூதி மலை மீது இறங்குகிறது. நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க, யா இறைவா, இன்னபினிமின் அகலி, என்னுடைய மகன் என் குடும்பத்துக்காரன் இல்லையா, அவனை நீ காப்பாற்ற கூடாது என்ற மாதிரி துவா செய்யறாங்க. இறைவன் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நபியே, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் முஸ்லீமும் அல்லன்னு அர்த்தம். நபிக்கு மகனாக பிறந்தான் நூஹ் நபியினுடைய மகன், அது மறுமையில பயனளிக்கல. இப்போ உலகத்தில் முஸ்லீம் என்று நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அல்லாஹ்விடத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் இருக்குது, நம்ம முஸ்லீம்னு சொல்றோம், அப்படியா? பள்ளியாசலுக்கு ஆள் அனுப்பி அவன் தொழுதானான்னு கேட்பாங்களா? அவனுடைய நம்பிக்கையை ஈமான டெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒரு பதிவு, அவ்வளவுதான். அல்லாஹ்ட்ட அப்படி கிடையாது. நம்முடைய நம்பிக்கை என்ன என்பதை அல்லாஹ் அடிப்படையிலே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்பதை அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்று பலவாறு மக்கள் மார்க்கத்தை சிதறடித்து வைத்திருக்கின்றார்கள். கண்ட விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று பேசுகிறார்கள். அப்ப நாம் எப்படி சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது? இந்த அளவுகோல் ரொம்ப தேவைப்படுது. இதை இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே பேசுவது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த வயது என்பது தகுந்த பருவம், நம்ம காரணம் இல்லாம பேசல.
இந்த விஷயத்தையே உங்கள்ட்ட வச்சு நம்ம பேசுறோம்னா, இந்த வயது என்பது கல்வி என்பது உள்ளத்தில் பதியக்கூடிய ஒரு பருவம். அரபியிலே சொல்லுவாங்க, அல் இல்மு ஃபி சிகர் கன் நக்ஷி அலல் ஹஜர், அரபு பழமொழி. இந்த சிறிய வயதிலே போதிக்கக்கூடிய கல்வி என்பது கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை போல. கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். 100 வருஷம் ஆனாலும் நம்ம கல்லில் வெட்டி வச்ச அந்த எழுத்துக்கள் அப்படியே இருக்கும். சின்ன வயசுல நம்ம சொல்லிக் கொடுக்கிற கல்வி என்பது கல்வெட்டுல பொறிச்ச எழுத்து மாதிரி இருக்குமா. வயசாகி விட்டால் அப்படி பதியாது. அல் இல்மு ஃபில் கிபர் கன் நக்ஷி அலல் மா, முதுமை பருவத்திலே போதிக்கக்கூடிய கல்வி என்பது தண்ணீரில் எழுதக்கூடிய எழுத்துக்களை போல. தண்ணீரில் எழுதணும், எழுதவே அழிஞ்சிரும். எனவேதான் உங்களை போன்ற பருவத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மார்க்கம் என்றால் என்ன என்பதை போதிப்பது தெளிவாக புரியும். அது காலத்தின் கட்டாயம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை நாம் அழைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ஏற்கனவே சொன்னேன். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதுன்னா மார்க்கமா இருக்க முடியும். இந்த மார்க்கத்துக்கு ஓனர் இறைவன் தான். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இறைவன் இருக்கும்போது அந்த இறைவன் அல்லாத மற்றவர்கள் சொல்லுவது மார்க்கமாகுமா? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் இறைவன். அவன் சட்டங்களை சொல்லவும் செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் மனிதர். மண்ணை எடுத்து மண்ணில் இருந்து அல்லாஹ் செஞ்ச ஆதம் நபியை படைக்கிறான். ஆதம் நபியுடைய விலா எலும்பிலே இருந்து ஒரு பொருளை எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். இப்போ இந்த ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எங்க விட்டான்? அவங்க முதல்ல எங்க வசிச்சாங்க? சொர்க்கத்தில். முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் விட்டான். விரும்பியவாறு இருங்கள். குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியவாறு இருங்கள், விரும்பியதை உண்ணுங்கள். ஒரே ஒரு கண்டிஷன். அவங்களுக்கு அல்லாஹ் போட்ட கண்டிஷன் என்ன? இந்த மரத்தை நெருங்காதீர்கள், அந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிடாதீர்கள். சாப்பிட்டால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயம் அளித்தவராக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லிவிட்டான். ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அதிலிருந்து அவர்களை பரளச் செய்தான். இதிலிருந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்குதே, அதில் இருந்த ஆசை வார்த்தையை கூறி பரளச் செய்து விட்டான். அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகின்றார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் இருந்து முதல் மனிதர் தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யாரு? அவர் முதல் மனிதர். நமக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்கிறது தெரியும். ஆதம் நபிக்கு முன்னாடி அவர் முன்மாதிரி இல்லையே, அவர் தான் முதல் ஆளு. அப்ப அவருக்கு தவறும் செய்ய தெரியாது. அதை யார் கத்துக் கொடுக்கிறா? இப்லீஸ் கத்துக் கொடுத்துட்டான். யாரு கத்துக் கொடுத்தாச்சு? இப்லீஸ் கத்துக் கொடுத்துட்டான். செஞ்சுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? தெரியாது அவருக்கு, தப்பும் செய்ய தெரியாது. அதை இப்லீஸே கத்துக் கொடுத்துட்டான். சரி, சொன்னதை கேட்டு தப்பு பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? அதுவும் தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதையும் கத்துக் கொடுக்கிறான். ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய சில வார்த்தைகளை அல்லாஹ்விடத்தில் இருந்து ஆதம் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு துஆ செய்கின்றார். மனித குலம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முதல் துஆ என்ன? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். பலே சில துஆ செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அஜரத்துக்கு மூச்சு இல்லாம பாதியிலே பிரேக் போட்டுருவார், மீனிங்கே மாறிடும். ஆமீன் சொல்லக்கூடாதுங்கிறது ஒண்ணு. ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கொண்டால் கூட முழுசா முடிச்சு ஆமீன் சொன்னாதான் அந்த கருத்து முழுசாகும். இப்போ அஜரத் என்ன செய்றாரு? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம், ஆமீன். இப்போ என்ன ஆயிரும்? அநியாயம் செய்ய வைன்னு அர்த்தம் ஆயிரும். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்படி ஆதம் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. ஆதம் நபியுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்தாலும் சொர்க்கத்திலே அல்லாஹ் ஆதம் நபியை வைக்கல. என்ன செய்கிறான்? பூமிக்கு அவர்களை மாற்றுகிறான். யோபிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். இன்னொரு இடத்துல வருது, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தக்கருன் வ மத்தாவுன் இலாஹீன், பூமியிலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வசிப்பிடம் இருக்கிறது, பூமிக்கு போங்க, கொஞ்ச காலம் அங்க வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்புறான். இப்படி அனுப்பும் போது அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க இங்கிருந்து வெளியேறுங்கள்,
ஃபஇம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யாரை பார்த்து சொல்றான் இறைவன்? ஆதம் நபியை பார்த்து. ஆதம் நபி யாரு? அறிவில் சிறந்தவர், மலக்குமார்களையே ஜெயித்தவர். அது சம்பவம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஆதம் நபியை கூப்பிட்டு அவருக்கு எல்லா பொருளுடைய பேரையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். மலக்குமார்களுக்கு அது தெரியாது. மலக்குமார்களையும் வச்சுக்கிட்டு ஆதமையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்னா, மாணவர்களை பார்த்து இந்த பொருளுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள், தெரியலன்ட்டாங்க. இது வானவருடைய ஒரு பெருந்தன்மை. அவங்க என்னைக்கு ஹானஸ்டா பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தெரியாதுன்னு டக்குன்னு சொல்லிடுவோமா? ஒரு வாத்தியார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, தெரியாதுன்னு படிச்சுன்னு சொல்ல மாட்டோம், அது படிச்சே மறந்துருச்சுமோ, படிச்சிருக்கவே மாட்டோம். அதை பத்தி நமக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. இருந்தாலும் என்ன, அதை அப்படி சரி கட்டி அது படிச்சதை போலவும் சில பேர் நம்ம கேள்வி கேட்போம். நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறோமா இல்லையா, மர்சாக்களை பாடம் நடத்தும் ஒருத்தர் கேள்வி கேட்போம். அவன் புத்தகத்தை தொட்டுக்கவே மாட்டான். ஆனால் அவன் கொடுக்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி யோசிச்சு ஏதோ படிச்சது மாதிரியும் மறந்தது மாதிரியும் பில்டப் பண்ணுவார்களே. வானவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, சுபஹான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னக்க அன்தல் அலிமுல் ஹக்கீம். வட்டவட்டமா போட்டு உடைக்கின்றார்கள். இறைவா, நீ சொல்லி கொடுத்ததை தவிர வேறு ஞானம் எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. ஆதம் நபியை பார்த்து நீங்க இந்த பேரை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லா பொருளுடைய பேரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இவ்வளவு எப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர். அவரை சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். முக்கியமான ஒரு கருத்து ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு இது. வெளியேற்றும் போது இறைவன் சொல்லுகிறான், ஆதமே நீங்க பூமிக்கு போங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். இந்த வார்த்தை யார் சொல்றா? இறைவன் சொல்றான் ஆதம் நபியை பார்த்து, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். பமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யாஸனூன். என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுவாரோ அவர் கவலைப்பட மாட்டார், அவருக்கு எந்த அச்சமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கம் என்பது எங்க இருக்கிறது? ஆதம் நபி மார்க்கத்தை உருவாக்க முடியுமா? ஆதம் நபியாக இருந்தாலும் அறிவிலே சிறந்தவராக இருந்தாலும் அவர் மார்க்கமாக பின்பற்ற வேண்டியது எதை? இறைவன் எதை மார்க்கமாக சொன்னானோ அதைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். நான் சொல்ற எல்லாமே குர்ஆன்ல உள்ள வசனங்கள் தான். நீங்க வேணா கேட்டா நான் நம்பர் எடுத்து கொடுப்பேன். ஏதோ விட்டடிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. ஏதோ அரபியில சொன்னா எங்களுக்கு தெரியாதுன்றக்காக வேண்டி சொல்றதை நினைக்க வேண்டாம்னு சொல்லக்கூடியது கேட்டீங்கன்னா எடுத்து இன்னைக்கு நம்ம காட்ட முடியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்கள் இறைவனிடத்தில் இருந்து அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விலிருந்து எது வந்துச்சோ அதை பின்பற்றுங்கள், அது அல்லாத மற்றவற்றை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதுக்குரிய விடை தெரியுமா? இந்த குழப்பத்திற்குரிய பதில் இங்க இருக்கு. மார்க்கம் என்பது என்ன? அல்லாஹ்விடமிருந்து எது வந்திருக்கிறதோ அதை நம்புங்கள், அதை பின்பற்றுங்கள், அது அல்லாத மற்றவற்றை நம்பாதீர்கள், பின்பற்றாதீர்கள். மிக தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றது. இதை ஒரு முஸ்லீம் தெளிவாக புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில குழப்பத்திற்கு வேலையே கிடையாதுங்க. இது நம்ம அடிப்படையில் பார்க்கிறோம். இன்னொன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், ரஹ்மத்துன் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இந்த நபியை அல்லாஹ் அனுப்பினான். அவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் அவர் சொல்றதை நம்ம அப்படியே பின்பற்ற முடியுமா? அவருக்கு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? மார்க்கமாக சொன்னதை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னதில் ரெண்டு விதம் இருக்கிறது. மார்க்கமாக சொன்னது ஒன்று இருக்கு, முகமது என்ற மனிதனாக சொன்னது ஒன்று இருக்கு. மார்க்கமாக சொன்னதை அப்படியே நம்ம பின்பற்றுவோம், மனிதனாக சொன்னதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள்? பிரியாணி சாப்பிட்டாங்களா? பீஸா சாப்பிட்டாங்களா? பர்கரு, சாண்ட்விச் அதெல்லாம் இல்லை. அவங்க சாப்பிட்ட உணவு என்ன? பேரிச்சம்பழம், கோதுமை, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, ஒட்டக இறைச்சி, தேன், இது மாதிரி சில விஷயங்களை சாப்பிட்டார்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோமா? அவங்க பயன்படுத்துகிற வாகனம் என்ன? ஒட்டகம். இப்போ நீலாம் ஒட்டகத்தில் வந்தீங்களா? சுன்னத்தில் அது பின்பற்ற வேண்டியது தானே. அப்போ நமக்கு புரியுது அது சுன்னத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சதா இருந்தால் கூட அது மார்க்கம் இல்லை. உலகமாகவும் சில விஷயம் இருக்கு, உலகத்தை பின்பற்ற வேண்டியதில்லை.
ஆனால் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரித்து கூறுகின்றோம். எப்படிப்பட்ட ஒரு புரிதலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி இருக்குது. மார்க்கம் என்பது மாறாது, உலகம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கல்ல, என்ன சொல்லி சாப்பிட்டார்கள்? பிஸ்மில்லா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க, இதுக்கு என்ன சொல்லணும்? அதே பிஸ்மில்லா தான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பேரிச்சம்பழம் பிரியாணியா மாறிடுச்சு, ஆனா பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் மாறவில்லை. இதான் என்ன புரியுது நமக்கு? உலகம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும், மார்க்கம் என்பது மாறக்கூடாது. எந்த காலம் வந்தாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் மார்க்கம் என்பது மாறக்கூடாது. இஸ்லாத்தின் பெயரால புதுமைகள் உருவாகக்கூடாது. இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இது. அப்ப இன்று நீங்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு தந்த மார்க்கத்தில் இருந்து விட்டு அவங்க என்னைக்கு மரணிச்சாங்களோ அந்த காலத்திலிருந்து எடுத்து பார்த்தால் நிறைய விஷயங்களை மாற்றி விட்டார்கள். இஸ்லாத்திலே இல்லாத புதுமைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் சொல்லப்படாதவற்றை எல்லாம் மார்க்கம் என்று நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹி காலத்தில் மௌலித் இருந்ததா? தர்கா வழிபாடு இருந்ததா? கூட்டு துவாக்கள் இருந்ததா? இறந்த ஒரு பெயரில் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரங்கள் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி வந்தவங்க நிறையதை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்ப நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். நம்ம சொல்ற கொள்கை உங்களுக்கு புரியுதா? எதையுமே தனியா சொல்லணுன்றக்காக சொல்லல. எல்லாரும் சொல்ற கருத்து நம்மளும் சொன்னா கவனம் பெறாது. எனவே புதுசா சொல்லுவோம், ட்ரெண்டியா இருக்கட்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து நாம் வாதங்களை முன்வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளில் இருந்து நாம் வாதங்களை முன்வைக்கிறோம். அப்ப சரியான மார்க்கம் எது என்பதை நம்ம இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஜமாத்து பிரச்சாரம் பண்ணுது. இந்த பிரச்சாரம் பண்ணும் போது நிறைய விமர்சனங்கள்லாம் வரும். அதுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, லா யகாஃபூன லௌமத்த லாயிம், அவர்கள் பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள். குழப்பவாதி, வஹாபிகள், ஊரை ரெண்டாக்கியவர்கள் என்று எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும். நாங்கள் எதை நம்பி இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை நம்பி இருக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த வழியை நோக்கி தான் உங்களை அழைக்கிறோம். இப்ப நாங்கள் சொல்ற கருத்து புரிகிறதா? அப்ப இந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைக்க நீங்கள் தயாரா இருக்கீங்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தை மட்டுமே வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களா? அதைத்தான் இந்த ஜமாத்தின் சார்பிலே நாம் பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சக்திக்கு உட்பட்டு ஒரு உறவு போய் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, உங்களை போன்ற இளைஞர்களுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இளைஞர்கள், நம்முடைய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த பணிகளிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிருத்தவானாம் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்